ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பேடன்கிற ஒரு ராப் இசை கலைஞர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதிகார வர்க்கத்தை இந்தியாவையே ஒரு ஆட்டிட்டார். என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய பாடலில் இருக்கக்கூடிய வரிகள், கருத்துக்கள் அந்த அளவுக்கு அதிகார வர்க்கத்துடைய ஆணிவேரை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டுது. அந்த அளவுக்கு அவருடைய அந்த இசையில் இருக்கக்கூடிய அந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் அந்த அளவுக்கு அவங்கள போய் தாக்குதல் நடக்குது. என்ன அப்படின்னா, இவர் ஒரு சாதாரண இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இலங்கையில் பிறந்தவங்க. இலங்கையில் பிறந்து அதுக்கப்புறம் அந்த இலங்கையை விட்டு இலங்கையில் போர் நடக்கும்போது இலங்கையை விட்டு வெளியேறி அப்படியே கேரளாவுக்கு அங்கே ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டு திருமணம் பண்ணி இருந்து தான் இவர் வேடன்கிற ஒரு குழந்தை பிறக்கிறாப்புல. இவர் தன்னுடைய நாட்டில் நம்ம விரட்டி அடிக்கப்பட்டோம், நம்ம ஒடுக்கப்பட்டோம் அப்படின்ட்டு மக்களுடைய பிரச்சனையை, அதாவது சாதிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது மாதிரி உழைக்கும் மக்களுடைய பிரச்சனை, இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை, இப்படியான பிரச்சனைகளை கையில் எடுத்து அதை என்ன பண்ணுறாரு, பாடலாம் கவிதையாக எழுதி அதை பாடலாம் மெட்டு போட்டு உலகம் முழுக்க மேடைகளில் போய் பாடுறார். அதில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரசிகர்கள், பயங்கரமான ரசிகர்கள். இவருடைய பாடல் அந்தளவுக்கு மெட்டுக்கள் இளைஞர்களை ரசிக்கக்கூடிய அளவில், இளைஞர்களே ரசிக்கக்கூடிய அளவில் அற்புதமான மெட்டுக்களாக அவருடைய பாட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய வரிகளும் பார்த்தீங்கன்னா அதிகார வர்க்கத்தை ஆட்டி படைக்கிற மாதிரி வரிகள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கு பெரிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய வரிகளாக அவருடைய பாடல் வரிகள் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு ரசிகர் பட்டாளம், பயங்கரமான பட்டாளம். அவர் மேடை ஏறிட்டாலே அவ்வளவு ஆர்ப்பரிக்கிறாங்க. அவருடைய பாடல்களும் அவ்வளவு ஸ்டைலான ஒரு பாடல்களாக இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாப் மார்லின்னு சொல்லி அவருமே அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் பாடல் பாடி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாரு, அதிகார வர்க்கத்தையும் மிரட்டினார். அதே ஸ்டைலில் அதே மாதிரி மேடையில் இவர் கலக்குன்னு கலக்கிறாரு. இவர் இப்படி இருந்தால் சாதாரண இளைஞர்கள், அதாவது சினிமா முகத்தில் இருப்பாங்கள்ல, சும்மா மசாலா பாட்டு பாடிக்கிட்டு சும்மா ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு படத்தை பார்த்துக்கிட்டு திரியக்கூடிய இளைஞர்களை அரசியல் படுத்திடுவானோ. ஏன்னா ஒரு பேச்சாளர் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசி புரிய வைக்கக்கூடிய ஒரு கருத்தை ஒரு பாடகன் 4 வரியில் ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துருவேன். ஏன்னா இசையில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஈஸியாக போய் மக்கள்கிட்ட போய் சேரும். அதுவும் பசுமரத்தான் இவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சின்ன பசங்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னோம்னா அது ஈஸியாக போய் ரீச் ஆகும். அதுவும் இளைஞர்கள் எல்லாம் யூத்தாக இருக்கேன். அப்போ இசை மூலமாக, அதுவும் ராப் இசை, ஸ்பீடாக போகிற இசை, ஸ்லோவாக போகிற மெலோடியாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஸ்பீடாக போகிற இசை. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இசையை கொண்டு போய் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும்போது அந்த இசையை உள்வாங்கி அதில் இருக்க கருத்துக்களை உள்வாங்கிடுவேன். அப்போ அரசியல் படுத்தப்பட்டுருவேன். ஓ, இப்படி தான் நம்ம நடத்தப்படுறோமா, இப்படி தான் நம்ம ஒடுக்கப்படுறோமா, ஓ இப்படி தான் மதங்கிற போர்வையில் நம்ம இருக்கிறோமா அப்படின்ட்டு இந்தியாவுடைய எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். நம்ம நாட்டை பற்றின, அதாவது தியாக பூமி, புண்ணிய பூமி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சுதந்திரமாகவா இருக்காங்க? ஏன்னா ஒரு சாதாரண வரைக்கும் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியா முழுக்க நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆணவ கொலைகள், அது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா போட்டால் அடிக்கிறது, ஒரு வண்டி தமிழ்நாட்டில் கலையறிவில் ஒரு புல்லட் ஓட்டுனதுக்கு அடிக்கிறது, இப்படி இந்தியா முழுக்கவே சாதி பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுது. அதையும் கூட அவர் பயங்கரமாக எடுத்து பாடியிருக்காரு. இப்படிலாம் இருக்குது சாதி பிரச்சனை, நாட்டை விட்டு நாடு ஏன்டா விரட்டுறீங்க, கணியன் பூங்குன்றன் நான் சொன்ன மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாம் நம்ம நாடு தான், எல்லாம் நம்ம அண்ணன் தம்பியே தான் அப்படின்னு இல்லாமல் ஏன்டா அப்படி நிறவரி பிடிச்சி திரியுறீங்க, ஜாதி வரி பிடிச்சி திரியுங்க, மத வரி பிடிச்சி திரியுங்க, எல்லாரையும் மனிதனாக பாருங்கள். இங்கே மனிதன் தான் ஜெயிக்குமே தவிர ஜாதியோ மதமோ நிறவெறியோ இங்கே ஜெயிக்காது. மொத்த உலக உண்டையில் இருக்கவன் எல்லாருமே மனிதன், அவ்வளோதான். அந்த போர்வையில் தான் நம்ம எல்லாருமே வாழணுமே தவிர நிறவெறி பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஜாதி வரி பார்த்துக்கிட்டு, மத வரி பார்த்துக்கிட்டு, நீ மேலையா நான் கீழையான்னு சொல்லி வர்க்கம் பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் மனிதன் இந்த பூமியில் ரொம்ப வருஷங்கள்லாம் வாழ போகிறது கிடையாது. அதனால மனிதனுக்கு மனிதன் இது என்றைக்குமே ஆதரவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். நான் மேலே நீ கீழைங்கிற இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிற சமத்துவத்தை பேசியிருக்காரு. அவருடைய பாடலை கேட்டால் பார்த்தீங்கன்னா இதில் மலையாளத்துலேயும் இருக்குது, மலையாளத்தில் அவருடைய பாடல் இருக்குது, நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். சமத்துவத்தை பேசியிருக்காரு. அது மாதிரி உழைப்பாளர்களுடைய, அதாவது ஒரு வரி சொன்னார் பாருங்க, பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது உழைப்பாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா உழைக்கிற தொழிலாளிகளுக்கு வேறுவதே அவங்களுடைய சட்டை அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. அப்போ பயங்கரமாக அவர் என்ன சொல்கிறது,
சின்ன வயசுலேருந்தே ஒரு பயங்கரமான ஒரு கவிஞனாக இருக்கணும். ஏன்னா மக்களுடைய பிரச்சனைகள் வந்து அப்போலேருந்தே எழுத ஆரம்பிச்சிருக்காரு. எழுத ஆரம்பித்து அதை பாட ஆரம்பித்து அதை ஒரு மெட்டுக்குள்ளே அடக்கி இன்னைக்கு வந்து சின்ன சின்ன மேடைகளில் அங்கே கேரளாவிலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன திருவிழாக்களில் அப்படியே மேடையில் ஏறி பாட ஆரம்பித்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிங்கர். இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து ஃபேமஸான ஒரு சிங்கராக இருக்கிறாரு. மஞ்சுமல் பாய்ஸில் கூட ஒரு ஓப்பனிங் சாங் அவர் தான் பாடியிருக்காரு. அவ்வளோ அழகாக எழுதி பாடியிருக்காரு. அப்படி ஒரு சிறந்த கலைஞனை இந்த பாஜக அரசு அவர் வந்து புலிப்பல்லு போட்டிருக்காரு. பாடும்போது பார்த்தீங்கன்னா கழுத்தில் புலிப்பல்லு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கஞ்சா குடிக்கிறாரு அப்படி இப்படின்னு அவரை கொண்டு போய் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அவர் வந்து மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு கலைஞன், மக்களுக்காக எழுதக்கூடிய பாடக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன். அவர் மீண்டும் வரணும், மக்களுக்கு சேவை செய்யணும் என்று கூறிக்கொண்டு ஓப்பன் மைக் தினேஷ் சேனல் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.